பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் இந்த லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழுதும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு நாம் லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 16 தி இன்டெக்ரல் நாலேஜ் அண்ட் தி எய்ம் ஆஃப் லைஃப், 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் என்கின்ற புதிய சாப்டர். அதை நாம் அதனுடைய முதல் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இன்றைக்கு துவங்க உள்ளோம். லாஸ்ட் செஷன்ல இதில் பகவான் வழங்கியுள்ள இந்த சைட்டேஷன்ஸ், பிரகதாரணிக உபனிஷத், அதர்வ வேதா, ரிக் வேதா, இதிலிருந்து பகவான் வழங்கியுள்ள சைட்டேஷன்ஸ் பார்த்தோம். சைட்டேஷன்ஸ்ல 8 சைட்டேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த 8 சைட்டேஷன்ஸ்லையும் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய எசன்ஸ் ஆஃப் ட்ரூத் இந்த சாப்டர்ல என்ன பார்க்க போறோமோ அதோட க்ளோஸ்லி ரிலேட்டடா இருக்க போகின்றது என்பதை நாம் அறிவோம். லாஸ்ட் சாப்டர் நம்ம பார்த்தோம், சாப்டர் 15 பார்த்தோம் இல்லையா, ரியாலிட்டி அந்த இன்டெக்ரல் நாலேஜ் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல அந்த சாப்டர்லயே ரொம்ப முக்கியமான பகுதி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அது லாஸ்ட் 3 பேராகிராஃப்ஸ். அதுல என்ன பார்த்தோம், நாம் ஒவ்வொருவரும், மனிதர்கள் ஒவ்வொருவரும் 7 விதமான அறியாமையில் இருக்கின்றோம் அப்படின்னு பார்த்தோம். 7 டைப்ஸ் ஆஃப் இக்னோரன்ஸ்ல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். 7 டைப்ஸ் ஆஃப் இக்னோரன்ஸ்லேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு 7-fold கரெக்டிவ் நாலேஜ், ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த 7-fold இக்னோரன்ஸ்லேருந்து 7-fold நாலேஜுக்கு வரணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அதுதான் நம்மளுக்கு அந்த இன்டெக்ரல் நாலேஜ் வரணும் அப்படின்னா 7 டைப்ஸ் ஆஃப் இக்னோரன்ஸ்லேருந்து நம்ம அந்த 7 டைப்ஸ் ஆஃப் 7-fold நாலேஜ்க்கு வந்தாதான் இது சாத்தியம். இந்த நாலேஜ் எப்படி அட்டைன் பண்றது? நிறைய புத்தகங்கள் படிப்பதனால இந்த நாலேஜ் வருமா, இல்ல பிலாசபி, சாஸ்திரங்கள், நாலேஜ் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ், இதெல்லாம் நமக்கு இந்த நாலேஜை கொடுக்குமா, இன்டெக்ரல் நாலேஜை கொடுக்குமா அப்படின்னா அது கொடுக்காது அப்படின்ட்டார். ஸோ ஒன் ஷுட் பி வெரி வெரி கிளியர். புத்தகங்களை படிப்பது மூலமோ இன்டெலெக்சுவலா, அதாவது நம்ம என்ன பண்ணாலும் அது இன்டெலெக்சுவலா பண்றோம் இல்லையா, இந்த மைண்ட் அப்படிங்கிற ஒரு சாதனத்தை வைத்து கொண்டுதான் படிக்கின்றோம், புத்தகங்களை படிக்கின்றோம், விஷயங்களை அறிகின்றோம். இந்த மென்டல் நாலேஜ், இன்டெலெக்சுவல் நாலேஜ் இந்த இன்டெக்ரல் நாலேஜை எட்டுவதற்கு உதவுமா என்றால் முடியாது அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா the present mold of consciousness, நம்ம இந்த present mold of consciousness எப்படி இருக்கு, மனம் அப்படிங்கிற மென்டல் கான்சியஸ்னஸ்ல தான் நமக்கு இருக்கு. present mold of consciousnessல இருக்கிற வரைக்கும் 7-fold நாலேஜ் நம்மால அது தன்னை வெளிக்காட்டி கொள்ளாது. 7-fold நாலேஜ் எப்படி வரணுங்கிறார் பகவான், that should reveal themselves, தன்னைத்தானே அது வெளிக்காட்ட வேண்டும். அது அக்வயர் பண்றது கிடையாது. It is not something which should be acquired from outside. It should be self-revealing. தன்னைத்தானே அது மூடி இருக்கு, அது அப்படியே திரையை விளக்குனா நாலேஜ் வெளியே வந்துடும். திரையை விளக்குவதற்கு இப்ப இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ்ல முடியாது அப்படிங்கிறார். 7-fold
நாலேஜ் வரணும் அப்படின்னா அது பிரசன்ட் மோல்ட் ஆஃப் மென்டல் கான்சியஸ்னஸ்ல இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு தான் பகவான் சொல்றார். ஸோ வாட் இஸ் எ வே அவுட் அப்படின்னா தேர் ஷுட் பி அ சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ்ல வந்து நமக்கு வந்து மாற்றம் வரும்பொழுது தான் இது சாத்தியம். அதுக்காக வந்து பகவான் வந்து அப்புறம் ஏன் லைஃப் டிவைன் எழுதினாருன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வில் கம். இஃப் இட்ஸ் நாட் பாசிபிள்னா ஏன் வை ஷுட் வி ரைட் நான் லைஃப் டிவைன் இதெல்லாம் ஏன் நமக்கு சொல்லணும், அறியாமையில் இருக்குன்னு ஏன் சொல்லணும், சொல்லாமலே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதுக்காக சும்மா இருக்கணும்னு சொல்ல வரல. இதெல்லாம் பண்ணினாதான் நம்மளுக்கு சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ் வரும். வாட் இஸ் ரிக்வயர்ட் இஸ் எ சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ். அதுக்கு வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு முயற்சிகள் தான் இன்டெலெக்சுவலா அறிந்து கொள்வது என்பது இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பண்ணாம சும்மா கை கட்டிட்டு இருந்து அது வந்து தமசிக் ஆட்டிடியூட். எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து அந்த செல்ஃப் 7-fold நாலேஜ் வந்து ரிவீல் ஆகும் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், இட் ஒன்ட் கம். ஏன் எது வேணும் மனிதனுக்கு, எது வேணும்னா பேசிக்லி ஆஸ்பிரேஷன் வேணும். ஆஸ்பிரேஷன் ஃபார் அ சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ். ஆஸ்பிரேஷன் வந்தாதான் நம்ம உயர் விஷயங்களை நாடுவோம், உயர் விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தெரியும். அதன் மூலமாக நம்மளுடைய உணர்வு நிலையில் ஒரு மாற்றத்தின் மூலமாக இறுதியில இந்த நாலேஜ் வரும். ஸோ அதுக்காக இன்டெலெக்சுவல் நாலேஜே நம்ம தவிர்க்கிறோம்னு பகவான் சொல்ல வரல. இன்டெலெக்சுவல் நாலேஜ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்டெலெக்சுவல் நாலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பட் தட் இஸ் நாட் அ ஃபைனல் ஸ்டெப். அதான் சொல்றாங்க. த்ரூ இன்டெலெக்சுவல் நாலேஜ் ஒன் ஷுட் கெட், த்ரூ இன்டெலெக்சுவல் நாலேஜ் மூலமாகவோ இல்ல various other means, so what you should get, what you should attain is a raising the level of your consciousness to higher level. அது மூலமாக வந்து அந்த ஹையர் லெவல்ல சாதனையின் மூலமாக நம்ம ஹையர் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் போயிருந்து அதிலிருந்து என்ன நடக்கும், உயர் தளத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலை அதனுடன் தொடர்பு கொண்டு அதை நம்மோல் கீழிறக்கம் செய்து அதன் மூலமாக நம்மளுடைய உணர்வு நிலையில வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும்பொழுது இது சாத்தியம். அப்பொழுதுதான் 7-fold நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறார். ஸோ வாட் இஸ் ரிக்வயர்ட் இஸ் அன் ஆஸ்பிரேஷன். அந்த ஆஸ்பிரேஷன்ல ஒன் ஆஃப் த மீன்ஸ் வந்து இது மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது. அதுக்காக தெரிஞ்சுக்காம இருக்கக்கூடாது. பட் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா திஸ் அலோன் இஸ் நாட் இனஃப். இதைத்தான் பகவான் இங்க கோருகின்றார். இந்த சாப்டர்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த சாப்டர்ல பகவான் என்ன கோருகின்றார், எஸ்பெஷலி இந்த எப்படி வந்து இந்த இன்டெகிரல் நாலேஜ், இன்டெகிரல் நாலேஜ் வந்து என்ன அர்த்தம், நம்ம மீண்டும் மீண்டும் அந்த டேர்ம் பண்றோம். இன்டெகிரல் நாலேஜ்னா எல்லாத்துலயும் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு பின்னாடி உள்ள ரியாலிட்டியை பார்க்கறது. ஆல் இஸ் பிரம்மன் அப்படிங்கிறது இன்டெலெக்சுவலா நமக்கு தெரியும், எல்லாமே பிரம்மன் அப்படின்னு. ஆனா அந்த எல்லாம் பிரம்மன் அப்படிங்கிறத நம்ம காண்கின்ற அனைத்திலையுமே நாம் உணர்கின்றோமா என்றால் இல்லை. அது குறித்த உணர்வு நிலையை அறிவதுதான் இந்த இன்டெகிரல் நாலேஜ். இன்டெகிரல் நாலேஜ் வந்து இந்த சாப்டர்ல பகவான் என்ன சொல்ற, இது வெறும் நாலேஜாவே இருந்தா மாத்திரம் பத்தாது. அது வந்து நம்மளுடைய வாழ்வில் வந்து அது வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அது எவ்வாறு நம்மளுடைய வாழ்க்கையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ஹவு டஸ் இட் அஃபெக்ட் அவர் லைஃப் என்று பகவான் இந்த சாப்டர்ல பகவான் இது குறித்து விளக்குகின்றார். அதைத்தான் பகவான் த எய்ம் ஆஃப் லைஃப் என்று இங்கு குறிப்பிட்டுள்ளார். இந்த போன சாப்டர்ல பகவான் விவரித்துள்ள கருத்துக்களையே தான் புதிய கோணத்தில் இந்த சாப்டர்ல பகவான் மீண்டும் விளக்குகின்றார். எவ்வாறு பிலாசபி, தத்துவ கோட்பாடுகள் நம்மளுடைய சிந்தனையினுடைய அந்த ஒரு போக்கை வந்து பாதிக்கின்றன, அதன் மீது எத்தகைய செல்வாக்கை ஏற்படுத்துகின்றன, நம்முடைய நடை உடை பாவனை பிஹேவியர் அதில் எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன என்பது குறித்தெல்லாம் விளக்குகின்றார். ஒவ்வொரு மனிதனும் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு பிலாசபி தான் அவனை வழி நடத்துகின்றது, ஏதோ ஒரு பிலீஃப் தான் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனையும் வழி நடத்துகின்றது. ஆகையினால எவ்வாறு இவைகள் எல்லாம் வழி நடத்துகின்றன என்று பகவான் இங்கு விளக்குகின்றார். அடிப்படையில் என்ன கோருகின்றார் என்றால்,
நாம் சொல்றோமே இந்த இன்டெகிரல் நாலேஜ் அப்படின்னு கூறுகின்றோமே, அதற்கு பின்னால் உள்ள உண்மை என்ன? ஏன்னா எந்த உண்மையின் அடிப்படையில் இந்த இன்டெகிரல் நாலேஜ், அந்த பூரண ஞானம் என்பது அமைந்துள்ளது? என்ன காரணம் என்றால், இந்த உண்மைதான் நம்ம வாழ்க்கையினுடைய உண்மையாகவும் இருக்க போகின்றது. எது நம்ம வாழ்க்கையினுடைய அடிப்படையாக இருக்கின்றதோ, வாழ்க்கையினுடைய எந்த உண்மை நம்மளுடைய வாழ்வினுடைய அடிப்படையாக இருக்கின்றதோ, அதே உண்மைதான் இந்த பூரண ஞானம் என்று கூறுகின்றோமே, அதற்கு பின்னால் உள்ள உண்மையாகவும் இருக்க போகின்றது. ஆகையால் இங்கு பகவான் என்ன கூறுகின்றார்? அதை நம்ம முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். த ட்ரூத் ஆஃப் இன்டெகிரல் நாலேஜ், அதுதான் ஒரு அடிப்படையான ஒரு உண்மையாக நாம் கண்டறிந்து அதன் அடிப்படையில் எல்லாத்தையும் நம்ம பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதன்படிதான் நம்ம வாழ்வை நம்ம அணுக வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். இப்ப நம்ம உள்ளே செல்லலாம். நம்ம பேராகிராஃப் 1 அதற்குள்ளே நம்ம செல்லலாம். மெல்ல மெல்ல என்ன பகவான் கூறுகின்றார் என்பதை அறிந்து கொள்ளலாம். Chapter 16, The Integral Knowledge and the Aim of Life, 4 Theories of Existence, Paragraph 1. But before we examine the principles and process of the evolutionary ascent of consciousness, it is necessary to restate what our theory of integral knowledge affirms as fundamental truths of the reality and its manifestation, and what it admits as effectual sides and dynamic aspects, but is unable to accept as sufficient for a total explanation of existence and the universe. For truth of knowledge must base truth of life and determine the aim of life. The evolutionary process itself is the development of a truth of existence, concealed here in an original inconscience and brought out from it by an emerging consciousness, which rises from gradation to gradation of its self-unfolding until it can manifest in itself the integral reality of things and a total self-knowledge. On the nature of that truth from which it starts and which it has to manifest must depend the course of the evolutionary development, the steps of its process and their significance. Explanation. Before Yes. going into the principles and process of the evolutionary ascent of consciousness, it is necessary to restate the fundamental truths of the reality and its manifestation affirmed by the theory of integral knowledge. Also, it is necessary to restate what it admits as the effectual sides and dynamic aspects, but finds it not sufficient for a total explanation of existence and universe. The truth of knowledge must base truth of life and determine the aim of life. The evolutionary process itself is the development of a truth of existence, that is, the real idea of the supermind, concealed here in an original inconscience. It is brought out from it by an emerging consciousness. This emerging consciousness rises from gradation to gradation of its self-unfolding until it can manifest in itself the integral reality of things and a total self-knowledge. The course of the evolutionary development, the steps of its process and their significance
must depend on the nature of that truth from which it starts and which it has to manifest. It is important to know the truth of knowledge because ultimately it is this truth of knowledge that has to base the truth of life. If there is a one-sidedness, one-sidedness or a blemish in the truth that we cherish, our life is correspondingly vitiated. The truth of the integral knowledge is what Sri Aurobindo affirms as the cornerstone of his philosophy and his approach to life by Sri M.P. Pandit, Talks on the Life Divine, Volume 2, page 300. Thank you, sir. Thank you. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நமக்கு தெரியும் எல்லாத்துக்கும் அடிப்படையில் இந்த அப்சல்யூட் முழுமுதலான அந்த பரம்பொருள் தான் அனைத்திற்கும் அடிப்படையில் இருக்கு அப்படிங்கிறது நாம் அறிகின்றோம். அது வந்து நம்ம வெறும் அறிவுபூர்வமாகத்தான் அறிகின்றோம். மென்டல் லெவலில் ஆஸ் அ ஃபேக்ட் தான் நம்ம படிக்கிறோம். இது எல்லாத்துக்கும் பேஸ் வந்து அந்த பரம்பொருள் தான் அப்படிங்கிறது நம்ம ஜஸ்ட் மனதளவில் அறிகின்றோம், அவ்வளோதான். இது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில அது அந்த உண்மை வெளிப்படுகின்றது, இதை நம்ம அறிகின்றோமா அப்படின்னா நம்மளால அறிந்து கொள்ள முடியல. உண்மை என்னன்னா அது தெரியுது, எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த பரம்பொருள் இருக்கு, அது இருப்பதினால்தான் அனைத்துமே இருக்கின்றன என்பதை அறிகின்றோம். ஆனால் அது எந்த அளவிற்கு வாழ்வினுடைய உண்மையை எந்த அளவிற்கு அது சார்ந்துள்ளது, எப்படி அது வாழ்வினுடைய இயக்கத்தை பாதிக்கின்றது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அதே போல அதுதான் உண்மை என்றால் அந்த அப்சல்யூட் எல்லாத்துக்கும் அடிப்படையில் பரம்பொருள் தான் அப்படிங்கிறது உண்மை. அப்படி அந்த உண்மை அந்த குறித்த அதுதான் ரியல் நாலேஜ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வினுடைய இலக்கு என்னவாக இருக்க வேண்டும்? இந்த உண்மையினுடைய அடிப்படையில நம்மளுடைய வாழ்வினுடைய இலக்கு என்னவாக இருக்க வேண்டும்? இதெல்லாம் நம்மால அறிந்து கொள்ள முடிகின்றதா அப்படின்னா நம்மால அறிந்து கொள்ள முடியவில்லை. முதல்ல என்ன செய்யணும் அப்படிங்கிறார் பகவான் வந்து, முதல்ல எப்படி இதை அப்ரோச் பண்ணலாம் ஏன்னா அந்த மெயினா வந்து ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், எத்தகைய அறியாமையில இருக்கின்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அது 7 டைப்ஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் பகவான் சொன்னாரு, அது என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஃபண்டமெண்டல் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது, காஸ்மிக் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது, ஈகோயிஸ்டிக் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது, அப்புறம் சைக்கலாஜிக்கல் இக்னோரன்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் இக்னோரன்ஸ், டெம்பரல் இக்னோரன்ஸ், ப்ராக்டிக்கல் இக்னோரன்ஸ்னு 7 விதமான இக்னோரன்ஸ் நம்ம படித்தோம். அது படிக்கும்போது நம்ம புரிஞ்சுது, என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம், ஓரளவு புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதுலேருந்து அதனுடைய தீர்வு என்ன அப்படின்னா, அதில் அந்த இக்னோரன்ஸ்லேருந்து அதை சார்ந்த உண்மையை அறிந்து கொள்ளணும். எல்லாத்துக்கும் அடிப்படையில் அந்த முழுமுத பொருள் தான் அடிப்படை, அது ஒரு உண்மையை அறிந்து கொள்ளணும். நம்முடைய பிரபஞ்சத்திற்கு பின்னால மாற்றமே அடையாத ஒன்று காரணமாக இருக்கின்றது, அதை புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் நம்முடைய நாமும் பிரபஞ்சமும் வேறல்ல, we are one in consciousness அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம், இது ஒரு நாலேஜ். அப்புறம் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு, சூப்பர் கான்ஷியன்ட், சப்கான்ஷியன்ட், எல்லாம் நிறைந்தது தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம்.
சைக்கிக் பீயிங் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இந்த வாழ்வு மாத்திரம் நம்மளுடைய வாழ்வு இல்லை, கடந்த பிறவைகள் வரக்கூடிய பிறவைகள் அதுவும் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். வாழ்வில் வந்து நம்ம வந்து எப்படி எல்லாத்தையும் நம்ம சரியான முறையில் அணுகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஸோ 7-fold நாலேஜ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த 7-fold நாலேஜுக்கு பின்னாடி எந்த உண்மை இருக்கின்றது, அந்த உண்மை எவ்வாறு நம்மளுடைய, அதாவது தியரியா புரிஞ்சுக்கிறது வேற, அந்த தியரிக்கு பின்னாடி எந்த உண்மை வந்து நம்ம வாழ்வில் செயல்படுகின்றது, அதை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால வந்து நம்ம வாழ்வை வந்து சரியான முறையில் அதனுடைய அடிப்படையில் அமைத்துக் கொள்ள முடியும். அதோடைய பிராக்டிக்கல் சைடு எப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதைத்தான் பகவான் இங்க சொல்றாருங்க. இட் இஸ் நெசசரி டு ரீஸ்டேட் வாட் அவர் தியரி ஆஃப் இன்டெகிரல் நாலேஜ் affirms as fundamental truths of reality and its manifestation. ரீஸ்டேட், இப்போ என்னென்ன பார்த்தோமோ அது திருப்பி மீண்டும் ஒரு தடவை பார்க்கலாம். அதுல வந்து சில விஷயங்களை வந்து அது வந்து என்ன செய்கின்றது, and what it admits as effectual sides and dynamic aspects. அந்த நாம் பார்த்த அந்த உண்மைகளிலேயே, அந்த இன்டெகிரல் நாலேஜில் நாம் இன்டெகிரல் நாலேஜ் அது குறித்த உண்மைகள்லேயே பார்த்தோம் அப்படின்னா, சில விஷயங்களை வந்து நம்ம அது என்ன செய்கின்றது, இது வந்து வாழ்வில் வந்து செயல்படுகின்றது, இது வந்து வாழ்வோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றது என்கின்ற சில விஷயங்களை அது ஏற்றுக்கொள்கின்றது, அனுமதிக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, சில விஷயங்களை அது வந்து எவ்வாறு நம்ம சில விஷயங்களை வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, சில விஷயங்கள்லாம் அது உண்மை, அது வந்து தியரிட்டிக்கலாக உண்மையாக இருக்கு. ஆனால் அதை வைத்து கொண்டு நம்மால வந்து இந்த உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் நம்மால வந்து அறிந்து கொள்ள முடியல, விளக்க முடியல. உதாரணத்துக்கு சொல்றோம் நம்ம, ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிரபஞ்சம் வந்து இயங்குகின்றதை பார்க்கிறோம். இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் எல்லாமே இயக்கத்தில் இருப்பதை பார்க்கிறோம். ஆனா நம்ம என்ன பார்த்தோம், அதுல இந்த இயங்கும் இந்த உலகத்திற்கு பின்னால இயங்காத ஒரு அம்சம் இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எது வந்து இயங்குகின்றதோ, இயக்கத்தில் ஈடுபடுகின்றதோ, அதற்கு பின்னால இயங்காத ஒரு செல்ஃப் இருக்கின்றது, அதுதான் வந்து இந்த இயங்கும் உலகத்திற்கு காரணமாக இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். அது குறித்த அறியாமையில் நாம் இருக்கின்றோம். அதுதான் காஸ்மிக் இக்னோரன்ஸ். அதை அறிந்து கொள்வது காஸ்மிக் நாலேஜுக்கு போயிடும். சரி, இது தெரியுது. ஆனா இந்த உண்மை எப்படி நடைமுறையில நமக்கு இந்த உலகத்தினுடைய நடவடிக்கைகள்ல எப்படி இந்த உண்மை வந்து செயல்படுது, அதை அறிந்து கொள்ள முடிகின்றதா என்றால் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இல்லையா? இந்த உண்மையை வந்து நம்மளால வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ ரெண்டு விஷயமும் சொல்றாரு பகவான் இங்க. இந்த உண்மைகள்லாம் இருக்கின்றன, உண்மைதான். அதுலேயே பார்த்தோம் அப்படின்னா, it is necessary to restate what our theory of integral knowledge affirms. அந்த theory of integral knowledge வந்து சில விஷயங்களை அடிப்படை உண்மைகள், பரம்பொருள் சார்ந்த அடிப்படை, அது பரம்பொருள் மற்றும் அதனுடைய வெளிப்பாடு சார்ந்த அடிப்படை உண்மைகள் என்று அது உறுதி செய்து கொள்கின்றது. அது மாத்திரமல்ல, சில விஷயங்களை அது வந்து அதனுடைய செயல்படும் தன்மையை ஏற்றுக்கொள்கின்றது. எஸ், இந்த விஷயங்கள்லாம் நம்மளோட நடைமுறை வாழ்வில் செயல்படுகின்றது என்பதை ஏற்றுக்கொள்கின்றது. சில விஷயங்களை வந்து அது வந்து இந்த உலகம், நம்மளுடைய வாழ்வு, அது குறித்த போதுமான விளக்கத்தை சில விஷயங்களின் மூலம் தர முடியவில்லை என்பதையும் அது ஏற்றுக்கொள்கின்றது. ஸோ ரெண்டு விஷயங்களும் இருக்கு. ஒரு விஷயம் அது வந்து நம்மளுடைய வாழ்வோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றது அதற்கு என்கின்ற உண்மையை அதன் மூலமாக அறிந்து கொள்ள முடிகின்றது. மறுபுறம் என்ன இருக்கு, இட் இஸ் unable to accept as sufficient for a total explanation of existence and the universe. முழுமையாக அறிந்து கொள்ள முடியவதில்லை நம்மால. இது ஃபேக்ட் சொல்றார் பகவான். இது வந்து ஃபேக்ட். எல்லாத்தையும் நம்மால வந்து ஒரு உண்மை இருக்கின்றது. அந்த உண்மையின் மூலமாக நம்மால வந்து
நடைமுறை உலகத்தில் நடக்கூடிய விஷயங்களை அறிந்து கொள்ள முடிகின்றதா அப்படின்னா நம்மளால அறிந்து கொள்ள முடியவில்லை, நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியல. அது ஏன் முடியலங்கிறது தட்ஸ் டிஃபரெண்ட் இஷ்யூ. பட் இதுதான் உண்மை. அப்படின்னா ஒரு 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 அறிவு என்பது இருக்கின்றது, அறிவினுடைய உண்மை அப்படின்னு ஒன்று இருக்கு, ட்ரூத் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு இருக்கு, ட்ரூத் ஆஃப் இன்டெகிரல் நாலேஜ். இன்டெகிரல் நாலேஜ்னு சொல்றோம் இல்லையா, அதற்கு பின்னால் உள்ள ஏதோ ஒரு உண்மை இருக்கு. அந்த உண்மை எப்படி எப்படி இருக்கணும்? ஐடியலா அந்த ட்ரூத் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? வாழ்வினுடைய உண்மைக்கு அதுதான் அடிப்படையாக இருக்கணும் இல்லையா? இல்லாட்டி அப்புறம் வாழ்வோட சம்பந்தப்படலை அப்படின்னா அந்த ட்ரூத்துக்கு பிரயோஜனமே கிடையாது. நம்ம இவ்வளவு படித்தும் அது என்னோட வாழ்வோட ரிலேட் பண்ணிக்க முடியல அப்படின்னா அந்த உண்மைக்கு நம்ம எந்த விதமான ஒரு அர்த்தமுமே கிடையாது. ஏன் இவ்வளவுலாம் படிக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம வாழ்வோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அது எப்படி சம்பந்தப்பட்டிருக்குன்னு தான் பார்க்கறதுக்கு நம்ம ட்ரை பண்றோம். சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கிறதுனால தான் இதெல்லாம் படிக்கிறோம், அதர்வைஸ் படிக்க மாட்டோம் நம்ம. ட்ரூத் ஆஃப் நாலேஜ் மஸ்ட் பேஸ் ட்ரூத் ஆஃப் லைஃப். அது மாத்திரம் இல்ல, அதுதான் நம்மளுடைய வாழ்வினுடைய இலக்கை வந்து தீர்மானிக்கணும். ஸோ என்ன அடிப்படையா உண்மையை புரிஞ்சுக்கிறோம், நம்ம எப்படிப்பட்ட நாலேஜா இருந்தாலும் அதற்கு பின்னால் உள்ள உண்மை என்பது வாழ்வினுடைய உண்மையை அது தீர்மானிக்க வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, அதுதான் நம்மளுடைய வாழ்வினுடைய இலக்கை வாழ்வினுடைய இலக்கையும் அதுதான் தீர்மானிக்க வேண்டும். 2 விஷயத்தை பகவான் இங்கு வலியுறுத்துகின்றார். ட்ரூத் ஆஃப் நாலேஜ் மஸ்ட் பேஸ் ட்ரூத் ஆஃப் லைஃப் அண்ட் டிட்டர்மின் தி எய்ம் ஆஃப் லைஃப். இதுதான் உண்மை. இதுதான் வந்து கேட்ச்வேர்ட். இந்த பேராகிராஃபினுடைய கேட்ச்வேர்ட் என்ன அப்படின்னா, ட்ரூத் ஆஃப் நாலேஜ் மஸ்ட் பேஸ் ட்ரூத் ஆஃப் லைஃப் அண்ட் டிட்டர்மின் தி எய்ம் ஆஃப் லைஃப். இதுதான் இருக்கணும் அப்படிங்கிறார். இந்த ட்ரூத்தை என்ன ஒன்னொன்னுக்கு பின்னாடி அந்த ட்ரூத்தை நம்ம கண்டறிவது தான் நம்மளுடைய வேலை. வெறும் நாலேஜ் மாத்திரம் பத்தாது. பின்னாடி என்ன உண்மை இருக்கின்றது, அது எவ்வாறு நம்முடைய வாழ்வினுடைய அடிப்படையாக இருக்கின்றது, அது எவ்வாறு நம்முடைய வாழ்வினுடைய இலக்கை தீர்மானிக்கின்றது என்பதைத்தான் நாம் கண்டறிய வேண்டும். இப்போ நம்மளுடைய பரிணாமத்தை எடுத்துக்கலாம். பரிணாமங்கிறது என்ன? பரிணாமம் வந்து எதை சாதிக்க விரும்புகின்றது? பரிணாமம் பார்க்குறோம் இல்லையா? பரிணாமம் வந்து சடப்பொருள்லேருந்து உயிரினங்கள், அப்புறம் வாழ்வை சார்ந்த விலங்கினங்கள், அப்புறம் மனிதன் அப்படின்னு போயிட்டு இருக்கு இல்லையா? எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ்ல எதை அது சாதிக்க விரும்புகின்றது? ஏதோ ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுறது. அது வந்து மெக்கானிக்கலா கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. இட் ஹேஸ் சம் அப்ஜெக்டிவ். இந்த எவல்யூஷனுக்கு பின்னாடி ஒரு சீரிய நோக்கம் இருக்கின்றது. இந்த சீரிய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் பரிணாமம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த புவியில், எஸ்பெஷலி பூமியில நடந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய உண்மையிலேயே அது என்ன அப்படின்னா, அதோடைய எதை வந்து அது சாதிக்க விரும்புகின்றது அப்படின்னா, அதற்குள் மறைந்துள்ள ஒரு உண்மையை அது வெளிப்படுத்த விரும்புகின்றது. பரிணாமம் என்ன செய்கின்றது? அனைத்தினுள்ளும் அதுக்குள்ள ஏதோ ஒரு உண்மை ஒளிந்திருக்கின்றது. ட்ரூத் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். பகவான் வந்து கேபிட்டல்ல கொடுத்திருக்காரு, ட்ரூத் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அந்த ட்ரூத் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் கன்சீல்டு ஹியர், மறைந்திருக்கின்றது. எங்கு மறைந்திருக்கின்றது? எல்லாத்துக்கும் அடிப்படையில அந்த மேட்டர் இருக்கு. மேட்டர் சடப்பொருள் இருக்கு. இந்த மேட்டர்ல என்ன இருக்கு? ஒரிஜினல் இன்கான்ஷியன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மேட்டர் வந்து ஏதோ நமக்கு வெளியில இருக்குன்னு அர்த்தம் கிடையாது, நமக்குள்ளேயே அந்த மேட்டர் இருக்குது. உடம்பு அப்படிங்கிறது மேட்டர் தான், அதுக்குள்ளேயும் இன்கான்ஷியன்ஸ் இருக்கு, அதுக்குள்ளேயும் அந்த உண்மை இருக்கு. இந்த உண்மையை வெளிப்படுத்துவதுதான் இந்த பரிணாமத்தினுடைய உண்மையை வெளிப்படுத்தி உண்மையை வளர்ச்சி அடைய டெவலப்மெண்ட் ஆஃப் அ ட்ரூத் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். உள்ள இருக்கக்கூடிய உண்மையை வந்து மறைந்துள்ள உண்மையை வந்து வெளிப்படுத்துவதுதான் இந்த பரிணாமத்தினுடைய நோக்கமாக இருக்கின்றது. அது எவ்வாறு வெளிப்படுத்துகின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த கான்சியஸ்னஸ் உணர்வு நிலை மெல்ல 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 தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றது.
படிப்படியாக வெளிப்படுத்திக் கொண்டே படிப்படியாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது. அது எங்கு இந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது வந்து அந்த ட்ரூத் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், அந்த தற்குள்ள மறைந்துள்ள உண்மையை நன்றாக வெளிப்படுத்தி அதனுடைய இலக்கை எட்டும் வரை இந்த ப்ராசஸ் தொடரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எது வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடைபெறும் அப்படின்னா, இந்த செல்ஃப் அன்ஃபோல்டிங், தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்ளுதல், மறைந்துள்ள உண்மை தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்ளுதல் என்பது எது வரைக்கும் நடைபெறும் என்றால், until it can manifest in itself the integral reality of things. எப்ப முடியும் அப்படின்னா, அது அனைத்தினுள்ளும் உள்ள அந்த மெய்ப்பொருளை தன் மூலமாக வெளிப்படுத்தும் வரை அது வந்து இப்போ தொடரும் அப்படிங்கிறார். எப்ப பண்ண முடியும்? பகவான் ஏற்கனவே கூறியுள்ளார் இல்லையா, மேட்டர் ஷல் ரிவீல் த ஸ்பிரிட் ஸ்பேஸ் அப்படின்னு கூறியுள்ளார் இல்லையா. மேட்டர் வந்து ஸ்பிரிட் மெய்ப்பொருளினுடைய முகத்தை அது வெளிக்காட்டும், அது வரைக்கும் அது நடைபெறும் அப்படிங்கிறார். until it can manifest in itself the integral reality of things. என்ன அர்த்தம்? அதுதான் அனைத்தினுள்ளும் உள்ள அந்த மெய்ப்பொருளை, அந்த பிரம்மத்தை அது வெளிப்படுத்தணும் இல்லையா. இப்ப வந்து எல்லாம் மேட்டரா இருக்கு, அனிமல்ஸா இருக்கு, மனிதனா இருக்கின்றான். பட் அனைத்தினுள்ளும் பிரம்மன் இருக்கின்றது, அதை அது வெளிப்படுத்தணும். until it can manifest in itself the integral reality. என்ன அர்த்தம்? அனைத்தினுள்ளும் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை வெளிப்படுத்துதல். அது வந்து கல்லாக இருக்கலாம், மண்ணாக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம், விலங்காக இருக்கலாம், தாவரமாக இருக்கலாம். எல்லாத்தையும் இன்கான்சியன்ட்ல இருந்து சூப்பர் கான்சியன்ட்ல இருக்கிற வரைக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை வெளிப்படுத்துகின்ற வரைக்கும் இந்த செல்ஃப் அன்ஃபோல்ட்மெண்ட் நடந்து கொண்டே இருக்கும். until it can manifest in itself the integral reality of things and a total self knowledge. முழுமையான அந்த சுயஞானம் அது இருக்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடைபெறும் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த அதாவது எப்படி வந்து வாழ்வு, ஒரு மனிதனுடைய வாழ்வு வந்து இந்த இன்டெகிரல் நாலேஜினுடைய ட்ரூத்தின் அடிப்படையில் இருக்கணுமோ, அதற்கு முன்னோடியாக எது இருக்கின்றது என்றால் இந்த பரிணாமமே அப்படிதான் இருக்கு. இந்த பரிணாமமே எவ்வாறு நடைபெறுகின்றது என்றால், தனக்குள் மறைந்துள்ள உண்மையை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் இந்த பரிணாமமே நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி பார்க்கும்போது நம்ம வாழ்வும் அதன் அடிப்படையில் தான் நடைபெறணும் இல்லையா. அதைத்தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். பரிணாமமே அதன் அடிப்படையில் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. தனக்குள் மறைந்துள்ள அந்த உண்மை, தனக்குள்ள மறைந்துள்ள அந்த உண்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த சூப்பர் மைண்டு தான். சூப்பர் மைண்டினுடைய அந்த ரியல் ஐடியான்னு படிச்சிருக்கோம். அதுதான் வந்து அனைத்திலும் மறைந்திருக்கின்றது. கல்லுக்குள்ளேயும் அதுதான் இருக்கு, எல்லாத்துலயும் அதுதான் இருக்கு. அது மெல்ல 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 தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஃபுல்லா சூப்பர்மெண்டலைஸ் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்புறம் பகவான் என்ன கூறுகின்றார்? ஆன் த நேச்சர் ஆஃப் த ட்ரூத் ஃப்ரம் விச் இட் ஸ்டார்ட்ஸ் and which it has to manifest must depend the course of the evolutionary development. On the nature of that truth from which it starts. என்ன அர்த்தம்? on that nature of the truth, எந்த உண்மையினுடைய ஒரு தன்மையின் பெயரில் இந்த பரிணாமம் துவங்கியதோ, எந்த உண்மை அது? அதுதான் சூப்ராமெண்டல் ட்ரூத் கான்சியஸ்னஸ். அந்த உண்மையின் அடிப்படையில் தான் இந்த பரிணாமம் துவங்கி உள்ளது. ஆன் தட் நேச்சர் ஆஃப் த ட்ரூத் ஃப்ரம் விச் இட் ஸ்டார்ட்ஸ் அண்ட் விச் இட் ஹேஸ் டு மேனிஃபெஸ்ட். அந்த அதிமானசத்தை அது வெளிப்படுத்த வேண்டும். மஸ்ட் டிபெண்ட் த கோர்ஸ் ஆஃப் த எவல்யூஷனரி டெவலப்மெண்ட். ஸோ அதை நோக்கி தானே நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த எவல்யூஷனரி ப்ராசஸ் எதை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது? எர்த் வந்து சூப்ராமெண்டலைஸ் ஆகணும், சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் வரணும். அதை நோக்கி தானே போய்கொண்டிருக்கின்றது. அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். On that nature of the truth from which it starts and which it has to manifest must depend the course of the evolutionary development. எப்படி வந்து நம்மளுடைய எவல்யூஷனரி கோர்ஸ் வந்து நடைபெறணும் அப்படிங்கிறது அந்த உண்மையை நம்பி தான் இருக்கு. அது மெதுவா போகணுமா, வேகமா போகணுமா,
மனிதன் வரைக்கும் வந்தாச்சு. மனிதன்கிட்டேருந்து சூப்பர்மேனுக்கு போறப்ப எப்படி நம்ம எப்படி ஃபாஸ்டா போகணுமா, மெதுவா போகணுமா, எப்படி அதை எட்டுவது, என்ன வழிமுறைகள் அதுக்கு, அதை எட்டு அந்த 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 உண்மையை, அந்த உண்மைனா அந்த அதிமானச உண்மை, சூப்பர்மெண்டல் ட்ரூத் கான்சியஸ்னஸ், அதை அடைவதற்கான வழிகள் என்ன, த ஸ்டெப்ஸ் ஆஃப் இட்ஸ் ப்ராசஸ் அண்ட் த சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இதெல்லாம் எதை நம்பி இருக்கு? அந்த ட்ரூத் நம்பி இருக்கு, அந்த நேச்சர் ஆஃப் த ட்ரூத். அந்த நேச்சர் ஆஃப் த ட்ரூத் என்னங்கிறது நமக்கு தெரியும், சூப்பர் மைண்ட். ஸோ அல்டிமேட்டா என்ன பகவான் கோர வருகின்றார்? எல்லாமே ஒரு உண்மையின் அடிப்படையில் தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த என்டையர் பிரபஞ்சத்திலே பார்த்தோம் அப்படின்னா, அந்த சூப்பர் மைண்ட் அந்த ஒரு உண்மை மறைந்து இருக்கின்றது. மறைந்துள்ள உண்மை தன்னை மெல்ல மெல்ல வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அது இறுதியாக அது தன்னை இலக்கை எட்டும் வரை அந்த தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுதல் என்கின்ற ப்ராசஸ் நடைபெற்று கொண்டே இருக்கும். எந்த உண்மை அடிப்படையாக இருக்கின்றதோ அதனுடைய தன்மையை பொறுத்துதான் இந்த ப்ராசஸ், இந்த செயல்முறை பரிணாமம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதுதான் எந்த வழிமுறைகளை கையாள வேண்டும் என்பதையும் தீர்மானிக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுல என்ன அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே புவியே பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு உண்மையை தான் வெளிப்படுத்தும் விதமாக நடந்து கொண்டிருக்கின்றன. ஏதோ ஒரு உண்மையை தன்னிலிருந்து வெளிப்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் தான் என்டையர் எவல்யூஷனரி ப்ராசஸும் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறார். ஏன் இந்த கருத்தை பகவான் வலியுறுத்துகின்றார் என்றால், ட்ரூத் ஆஃப் நாலேஜ் மஸ்ட் பேஸ் ட்ரூத் ஆஃப் லைஃப் அண்ட் டிட்டர்மின் த எய்ம் ஆஃப் லைஃப். அதுதான் கேட்ச் வேர்டுன்னு பார்த்தோம் இல்லையா? பேராகிராஃபினுடைய ஒரு கேட்ச் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏன் நம்ம இதெல்லாம் இவ்வளவு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இன்டெகிரல் நாலேஜ் பத்தி ஏன் தெரிஞ்சுக்கிறோம், ஏன் 7-fold நாலேஜ் பத்தி நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, அந்த ட்ரூத் தான் நம்மளுடைய வாழ்வினுடைய உண்மையாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்வை இலக்கா. அதை அறிந்து கொண்டோம் என்றால் நம்மளுடைய வாழ்வினுடைய இலக்கு என்ன என்பதை நம்மால தீர்மானிக்க முடியும். அதர்வைஸ் நம்ம காட்டில் இருக்கிற குருடனாகத்தான் இருப்போம். ஏன் பகவான் சொல்றாரு அப்படின்னா, ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஏதோ ஒரு உண்மையை வெளிப்படுத்தும் ஒரு நோக்கத்துடன் தான் செயல்படுகின்றது. அதுபோலதான் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்வும் அப்படிதான் அமையணும் அப்படிங்கிறார். எப்படி ஒட்டுமொத்த பிரபஞ்சமே பரிணாமமே ஏதோ ஒரு உண்மையினுடைய வெளிப்படுத்தும் விதமாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, ஒரு தனி மனிதனுடைய வாழ்வும் எதன் அடிப்படையில் அமையணும் அப்படின்னா, அந்த இன்டெகிரல் நாலேஜ் அதனுடைய உண்மையினுடைய அடிப்படையில் தான் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்வும் அமையணும். அதுதான் அவனுடைய வாழ்வினுடைய இலக்கை தீர்மானிக்கணும் அப்படிங்கிறார். இந்த முதல் பேராகிராஃப் கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. நாலேஜ் மாத்திரம் இருந்தா பார்த்தாது, அந்த நாலேஜுக்கு பின்னால் உள்ள உண்மை என்ன அப்படிங்கிறத கண்டறியணும். அந்த உண்மைதான் நம்மளுடைய வாழ்வினுடைய அடிப்படையாக இருக்கணும். அதுதான் வாழ்வினுடைய இலக்காக இருக்கணும் அப்படிங்கிறார். ஏன்னா நீங்க வாழ்வோட இல்லை ரிலேட் பண்ணிக்கல அப்படின்னா சும்மா படிக்கிறதோட நின்று போயிடும், அவ்வளவுதான். unless you relate it to the life, whatever you learn will not be important, will not add benefit to the life. அது எப்படி வாழ்வோட ரிலேட் பண்ணிக்கிறதா இந்த சாப்டரே. அது எப்படி நம்ம மீண்டும் நம்ம உள்ள போகும்போது நம்ம நன்றாக ஆழமாக பார்க்க முடியும். அடுத்த பேராகிராஃப் உள்ள போகலாம். Paragraph 2. First, we affirm an absolute as the origin and support and secret reality of all things. The absolute reality is indefinable and ineffable by mental thought and mental language. It is self-existent and self-evident to itself, as all absolutes are self-evident. But our mental affirmatives and negatives, whether taken separatively or together, cannot limit or define it. Yes. We affirm an absolute as the origin and support and secret reality of all things.
The absolute reality is indefinable and ineffable by mental thought and mental language. It is self-existent and self-evident to itself, as all absolutes are real evident. Our mental affirmatives and negatives cannot live it or define it. Thank you, sir. நம்ம எப்படி இந்த சாப்டர்லயே முதல்ல சொல்லிட்டார். முதல்ல வந்து நம்ம என்ன செய்வோம், நம்ம போன சாப்டர்ல என்னென்ன உண்மைகளை, அந்த 7-fold நாலேஜ், இன்டெகிரல் நாலேஜ் குறித்த உண்மைகள் என்ன அப்படிங்கிறத என்னென்ன உண்மைகளை நாம் பார்த்தோமோ அதை நாம் ஃபர்ஸ்ட் மீண்டும் உறுதி செய்வோம். என்னென்ன உண்மைகளை பார்த்தோமோ அதை மீண்டும் உறுதி செய்வோம். உறுதி செய்து கொண்டு எந்தெந்த உண்மைகள் வந்து நமக்கு வந்து வாழ்விற்கு வந்து நேரடியாக பயன்படுகின்றன, எந்தெந்த உண்மைகள் வந்து நம்மளுடைய வாழ்வு, நம்மளுடைய இந்த பிரபஞ்சம் இவற்றிற்கான போதுமான விளக்கத்தை அவைகளின் மூலம் நம்மால பெற முடியவில்லை. இதுதான் இந்த எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படின்னா, என்னென்ன அந்த 7 உண்மைகள் அதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி அறிந்து கொள்வது, அஃபர்மேஷன். மீண்டும் அதை ஒரு முறை கூறுவோம் அப்படிங்கிறார். இட் இஸ் நெசசரி டு ரீஸ்டேட் வாட் அவர் தியரி ஆஃப் இன்டெகிரல் நாலேஜ் அஃபர்ம்ஸ். எது அதை உறுதி செய்கின்றது என்பதை முதலில் அறிந்து கொள்வோம். நம்பர் 1. 2வது, எதை வந்து அது வாழ்வினுடைய செயல்முறை, வாழ்வினுடைய இயக்கங்களுடன் அது நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளது என்பதை அறிந்து கொள்வோம். எந்தெந்த விஷயங்கள் வந்து வாழ்வு குறித்தும் பிரபஞ்சம் குறித்தும் போதுமான விளக்கத்தை நமக்கு தர முடியவில்லை என்பதையும் அறிந்து கொள்வோம் அப்படிங்கிறார். ஸோ இதனுடைய ஸ்கெட்சை வந்து பகவான் முதலே கூறுகின்றார். ஸோ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், எல்லாத்துக்கும் பேஸ் வந்து இந்த ஃபண்டமெண்டல் இக்னோரன்ஸ் பார்த்தோம் இல்லையா. எல்லாத்துக்கும் மூலம் வந்து அந்த ஆதியான அந்த அப்சல்யூட் முழுமுதற் பொருள் தான் எல்லாத்துக்கும் வந்து மூலமாக இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு உண்மையை பார்த்தோம். அதை மீண்டும் பகவான் வலியுறுத்தி கூறுகின்றார், ரீஸ்டேட் பண்றாரு. இங்க we affirm an absolute as the origin and support and secret reality of all things. அது இல்லைன்னா எதுவுமே இல்லை, பிரம்மன் தான் எல்லாத்துக்கும். அதுதான் ஆரிஜின் மூலமாக இருக்கின்றது, அதுதான் ஆதரவு அளிக்கின்றது, அதுதான் அனைத்தினுள்ளும் மறைந்துள்ள அந்த மெய்ப்பொருளாகவும் இருக்கின்றது. இது வந்து மியர்லி அதோடைய இது அறிந்த விஷயத்தையே மீண்டும் கோருகின்றார். நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், மீண்டும் பகவான் அதை உறுதி செய்கின்றார். அது எப்படி, இந்த பரம்பொருள் எப்படி இருக்கு, வார்த்தைகளினால் நம்மால் விளக்க முடியாது இல்லையா. இட்ஸ் இன்டிஃபைனபிள். அது வார்த்தைகள் டெஃபினேஷன் பண்ண முடியாது. யூ கான்ட் டிஃபைன் இட். இன்எஃபபிள் பை மென்டல் தாட் அண்ட் மென்டல் லாங்குவேஜ். மனதினுடைய எண்ணங்களாலும் மனம் சார்ந்த மொழியினாலும் அதை நாம் விளக்க முடியாது, அந்த பரம்பொருளை விளக்க முடியாது. அது வந்து எதையும் நம்பி இருப்பதில்லை, தானே இருக்கின்றது. இட் இஸ் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட். அது இருப்பது என்பதை அது தன்னை தவிர எதற்கும் அது நிரூபிக்க தேவையில்லை. அது இருக்குதுன்னா இருக்குதுதான். அது இட் இஸ் செல்ஃப் எவிடென்ட் டு இட் செல்ஃப். இட் இஸ் செல்ஃப் எவிடென்ட் டு இட் செல்ஃப். செல்ஃப் எவிடென்ட் என்ன அர்த்தம், அது இருக்குன்னா இருக்கு, அவ்வளவுதான். அது இன்னொருத்தங்க அது இருக்குதுன்னு சொல்றதுனால அது இருக்கிறது கிடையாது, அது இருக்குது, அவ்வளவுதான். செல்ஃப் எவிடென்ட் டு இட் செல்ஃப். ஆஸ் ஆல் அப்சல்யூட்ஸ் ஆர் செல்ஃப் எவிடென்ட். எல்லாம். ஏன்னா அப்சல்யூட்னால என்ன அர்த்தம், எதையும் சார்ந்து இருக்காது, எதையும் சார்ந்து இல்லாமல் இருப்பது தான் அப்சல்யூட்னு சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைட் அண்ட் ஷேடுன்னு சொல்றோம். ஷேடு தானே ரிலேட்டிவ், லைட் வந்து அப்சல்யூட்டா தானே இருக்கு அந்த இடத்துல. லைட் வந்து எதையும் சார்ந்து இருப்பது இல்லை, ஷேடு தான் லைட்டை சார்ந்து இருக்கு. அதே போல அப்சல்யூட் வந்து அப்சல்யூட் தான், எதையும் சார்ந்து இருப்பது இல்லை. இட் இஸ் செல்ஃப் எவிடென்ட். நம்ம வந்து நம்முடைய மனம் கொண்டு அதை இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், இல்லை ரெண்டும் சேர்த்தும் சொல்லலாம். இருக்கு இல்லை, பாதி இருக்கு பாதி இல்லைன்னு சொல்லலாம். இது எது சொன்னாலும்
அந்த பரம்பொருளை வந்து அது கட்டுப்படுத்தவோ அதை வந்து ஒரு எல்லைக்குள் உட்படுத்தவோ முடியாது. இட் இஸ் நாட் affected neither by our affirmation nor by our negation. இதை சும்மா ஒரு இது வந்து பகவான் வந்து பரம்பொருளை குறித்து ஒரு நமக்கே நன்கு அறிந்த விஷயத்தை மீண்டும் வலியுறுத்தி கோருகின்றார். அடுத்தது போகலாம். But at the same time, there is a spiritual consciousness, a spiritual knowledge, a knowledge by identity which can seize the reality in its fundamental aspects and its manifested powers and figures. All that is comes within this description, and if seen by this knowledge in its own truth or its occult meaning, can be regarded as an expression of the reality and itself a reality. Yes. படிக்கட்டுமா சார்? படிக்கட்டுமா சார்? படி. அடுத்து ராமலட்சுமி படிங்க. There is a spiritual consciousness, a spiritual knowledge, a knowledge by identity. It can seize the reality in its fundamental aspects and its manifested powers and figures. All that is the reality, if seen by this spiritual knowledge in its own truth or its occult meaning, can be regarded as an expression of the reality and itself a reality. For example, what appears as a stone in our ordinary knowledge would indeed be an expression of spirit to a spiritual knowledge. Thank you, sir. Thank you. Thank you. அப்சல்யூட் பரம்பொருளை வந்து நம்ம என்ன படித்தோம்? நம்மளுடைய மென்டல் தாட், மென்டல் லாங்குவேஜில் நம்மளால் வந்து விளக்கவும் முடியாது, வெளிப்படுத்தவும் முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். The absolute reality is indefinable and ineffable by mental thought and mental language அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மீண்டும் மீண்டும் இந்த கருத்தை நாம் பார்க்கிறோம். அப்படின்னா அது அறிந்து கொள்ளவே முடியாதா என்றால் முடியும் அப்படிங்கிறார். எப்படின்னா சாதாரண மனம் சார்ந்த உணர்வு நிலையில அது முடியாது. அதுதான் ரொம்ப பகவான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்றாரு பாருங்க. மென்டல் தாட் அண்ட் மென்டல் லாங்குவேஜ் தான் முடியாது அப்படிங்கிறார். ஸோ அதுக்கு அடுத்த லெவலுக்கு போனால் முடியும் அப்படிங்கிறார். அடுத்த லெவல் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அண்ட் நாலேஜ் பை ஐடென்டிட்டி. 3 விஷயம் சொல்றாரு. ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ்னா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் மைண்ட், ஹையர் ரேஞ்சஸ் ஆஃப் மைண்ட்ல உள்ள கான்சியஸ்னஸ். ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அண்ட் நாலேஜ் பை ஐடென்டிட்டி. இதெல்லாம் வந்து எங்க கிட்டும் அப்படின்னா, நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது எங்க கிட்டும்? சூப்பர் மைண்ட்ல தான் கிட்டும் அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி. ஏன்னா சூப்பர் மைண்ட் தான் ஒன்னஸ். அங்க நாலேஜ் பை ஐடென்டிட்டினா என்ன அர்த்தம்? அதுவாகவே ஆகிவிடுதல். ஒரு பொருளை பார்த்தா அந்த பொருளும் நானும் வேற அல்ல என்ற நிலையில் இருந்து அந்த பொருளை கண்டறிதல். ஒன் டு பி ஒன் வித் தட், அதான் நாலேஜ் பை ஐடென்டிட்டி. அதுல வந்து நேச்சுரலா பார்த்தோம் அப்படின்னா யூ பிகம் த ரியாலிட்டி இட் செல்ஃப். அது எந்த நிலையில் சாத்தியம்? மென்டல் லெவல்ல சாத்தியம் கிடையாது, சூப்ரா மென்டல் லெவல்ல சாத்தியம். ஸோ அதுதான் சொல்றார் பகவான். There is a spiritual consciousness, a spiritual knowledge, a knowledge by identity, which can seize the reality in its fundamental aspects அப்படிங்கிறார். அது அந்த பரம்பொருளை அப்படியே வந்து உள்ள வாங்கிக்கும் அப்படிங்கிறார். அதனுடைய அடிப்படை தன்மை அனைத்தையுமே அதனால வந்து உள்வாங்கிக் கொள்ள முடியும் அப்படிங்கிறார். அது வெளிப்படுத்தும் சக்திகள், அதனுடைய ஃபிகர்ஸ், தோற்றங்கள் எல்லாத்தையும் அது உள்வாங்கிக்க முடியும். எதுன்னா ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ், அது வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறார். எவையெல்லாம் வந்து அந்த
பரம்பொருளை சார்ந்த விஷயங்களாக இருக்கின்றனவோ, எவையெல்லாம் அந்த மெய்ப்பொருளை சார்ந்த விஷயங்களாக இருக்கின்றனவோ, all that is comes within this description. அப்படின்னு என்ன அர்த்தம்? எதையெல்லாம் அந்த மெய்ப்பொருளை சார்ந்த விஷயங்களாக இருக்கின்றனவோ அப்படிங்கிறது அர்த்தம். All that is comes within this description, if seen by this knowledge, எந்த knowledge? Spiritual knowledge, in its own truth. In its own truthனா என்ன அர்த்தம்? அந்த எந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோமோ அதனுடைய உண்மையிலேயே பார்க்குது. பரம்பொருள்னா பரம்பொருள் குறித்த உண்மை, பரம்பொருள் குறித்த அந்த அக்கல்ட் மீனிங் அதுலேயே பார்க்கறது. ஏன்னா அங்க அப்படி எப்படி பார்க்குறோங்க? நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறத பார்க்குறோம். நான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன்னா என்னுடைய உண்மையின் அடிப்படையில் அதை பார்க்கறது இல்லை. இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. நான் ஒரு பொருளை பார்க்குறேன் அப்படிங்கும்போது பார்ப்பவன் நான், பார்க்கப்படும் பொருள் வேறாக இருக்கின்றது. பார்ப்பவன் நான் எவ்வாறு பார்க்கின்றேன்? ஏதோ ஒரு உண்மை, என்னிடம் இருக்கக்கூடிய உண்மையின் அடிப்படையில் நான் என்ன செய்கின்றேன்? பார்க்கும் பொருளில் உள்ள உண்மையை நான் பார்க்கின்றேன். சாதாரண அப்படித்தானே பார்க்கிறோம். நமக்குள்ள ஒரு உண்மை இருக்கு, அந்த உண்மையின் அடிப்படையில வேற ஒரு பொருளை அதற்கு அந்த பொருளுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையை நம்ம பார்க்கிறோம். அந்த பொருள் எப்படி இருக்கு, அதுல என்னென்ன கான்ஸ்டியூவன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். எனக்குள்ள ஒரு உண்மை இருக்கு, அந்த உண்மையின் அடிப்படையில இன்னொரு பொருளுக்கு உள்ள இருக்கிற உண்மையை நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க எப்படின்னா அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜில் என்ன நடக்குது அப்படின்னா நாலேஜ் பை ஐடென்டிட்டிங்கிறது வந்துடுது. அப்படி பார்க்கும்போது அந்த மெய்ப்பொருள் சார்ந்த உண்மையை அந்த மெய்ப்பொருள் சார்ந்த உண்மையின் மூலமாகவே பார்ப்பது. மெய்ப்பொருள் சார்ந்த உண்மையை மெய்ப்பொருள் சார்ந்த உண்மையின் வாயிலாகவே பார்ப்பது. அதுதான் பகவான் சொல்றார். இஃப் சீன் பை திஸ் நாலேஜ் இன் இட்ஸ் ஓன் ட்ரூத் அப்படிங்கிறார். அதனுடைய உண்மையிலேயே பார்ப்பது. இட்ஸ் அக்கல்ட் மீனிங், அதற்குள்ள என்ன மறைபொருளான விஷயம் என்று அதை சார்ந்தே பார்ப்பது. கேன் பி ரிகார்டட் as an expression of the reality and itself a reality. ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரலா நம்மளால அந்த மெய்ப்பொருள் சார்ந்த விஷயங்களை நம்மால விளக்க முடியும். அதாவது மனதினால அறிந்து கொள்ள முடியாது, மனம் சார்ந்த மொழியினால் விளக்க முடியாது. ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருந்தது அப்படின்னா, கான்சியஸ்னஸ் இருந்ததுன்னா, அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிற விஷயத்தின் மூலமாகவே நம்ம பார்த்து அந்த உண்மையை அதனுடைய உண்மையின் மூலமாகவே பார்த்து நம்மால அதை வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறார். இதற்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு லைஃப் டிவைன் தான். லைஃப் டிவைன், சாவித்ரி, பகவான் எழுதுகிற புக்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் an expression of the reality and itself a reality. லைஃப் டிவைன், சாவித்ரி இதை தவிர வேற எதுவும் எக்ஸாம்பிளே பார்க்க தேவையில்லை. ஏன்னா பகவான் இதெல்லாம் வெறும் ஒரு இன்டெலெக்சுவல் லெவல்ல நமக்கு விளக்கல. இது எல்லாமே அவர் கண்ட உண்மைகளை இன்டெலெக்ட் புரிந்து கொள்ளும் வண்ணம் அவர் விளக்குகின்றார். அதனால்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம இன்டெகிரல் நாலேஜை அடையணும் அப்படின்னா இன்டெலெக்ட் மூலமா அறிய முடியாது. நம்மளுக்கு சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ் வந்தாதான் நமக்கு இன்டெகிரல் நாலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத போன சாப்டர்ல பார்த்தோம். இப்போ லைஃப் டிவைன், சாவித்ரி இது மாதிரி பகவானினுடைய எழுத்துக்களை படிக்கும்பொழுது என்ன நடைபெறுகின்றது என்று ஸ்ரீ அன்னை கூறுகின்றார்கள். ஸ்ரீ அன்னை தன்னுடைய எழுத்துக்களையும் தான் அவ்வாறு கூறுகின்றார்கள். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் த ஃபோர்ஸ் இன் ஆக்ஷன் அப்படிங்கிறாங்க. தே கண்டெயின் அ ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ். இப்போ இந்த எழுத்துக்களை படிக்கிறோமே லைஃப் டிவைன்லாம், தே கண்டெயின் அ ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் என்ன செய்யும் அப்படிங்கிறாங்க, நமக்குள்ள அந்த தேவையான மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வெறும் ஆல்பபெட்ஸ் கிடையாது. நளினிகாந்த குப்தா என்ன கூறுகின்றார், பகவானினுடைய எழுத்துக்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் நாட் மியர் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் என்று கூறுகின்றார். தே ஆர் சிம்பிள்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறார். ஒவ்வொரு எழுத்தும் பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் சிம்பிள்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். அதை நம்ம ரொம்ப ஆழமா படிக்கும் பொழுது அது நமக்குள்ளே உள்ள அந்த தேவையான மாற்றத்தை
செய்கின்றது. நம்மை அறியாமலே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லைவ் டிவைன் தொடர்ந்து படித்துக் கொண்டிருப்பது, சாவித்திரி படிப்பதன் மூலமாக நம்முடைய உணர்வு நிலையில ஒரு மாற்றம் நிகழ்வதை நம்மால அறிந்து கொள்ள முடியாம போகலாம். பட் ஃபேக்ட் ரிமைன்ஸ் தட் இட் ஹேப்பன்ஸ். இது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேருடைய அவங்கள லோவர் லெவல் அவங்களுடைய உடம்பு அது ரொம்ப அப்பேரண்டா பார்க்க போனா நிறைய பேருக்கு உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் விலகுகின்றன. அது அப்பேரண்டா தெரியக்கூடியது. உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள், மனம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் விலகுகின்றன அப்படிங்கிறது நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அது அப்பேரண்டா தெரியக்கூடிய விஷயம். அப்பேரண்டா தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, there is a change in our consciousness. நம்ம அறியாம நடைபெறும். நம்ம பார்த்தோமே, அந்த வாட் இஸ் ரிக்வயர்ட் இஸ் a change of consciousness. அது நடைபெறும். அதனால நம்ம இதெல்லாம் வெறும் இன்டெலெக்ட் லெவல்ல தானே இருக்கு. இதெல்லாம் படிச்சு என்ன பிரயோஜனம், படிக்காமே இருக்கலாமே, படிக்காம நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. படிப்பதும் ஒரு அவசியம்தான். படிப்பதன் மூலமாக அந்த மாற்றம் நம்முள் நிகழ்வதை நம்மளால காண முடியும். ஏன் அப்படின்னா, பகவான் கூறுகின்றார் இல்லையா, அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் மூலமாக அதை அறிந்து கொள்ளும் பொழுது, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அதை வெளிப்படுத்த முயலும் பொழுது, அதுவும் பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் an expression of the reality and itself a reality அப்படிங்கிறார். அதனால அவ்வளவு இதுக்கு உதாரணம் தான் சொல்றேன். இது உண்மை. இது லைவ் டிவைன் படிக்கிறதுலாம் உண்மை. இந்த வார்த்தை, இந்த எழுத்துக்கள் எல்லாம் அவ்வளவு சக்தி வாய்ந்த எழுத்துக்கள். ஆகையினால என்ன புரிந்து கொள்கின்றோம், மனதினால் விளக்க முடியாததை அது ஒரு உயர் உணர்வு நிலையிலிருந்து அந்த பரம்பொருள் குறித்த விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தான் பகவான் இங்கே விளக்குகின்றார். அடுத்தது போகலாம். This manifested reality is self-existent in these fundamental aspects. For all the basic realities are a bringing out of something that is eternal and inherently true in the absolute. But all that is not fundamental, all that is temporary is phenomenal, is form and power dependent on the reality it expresses, and is real by that and by its own truth of significance, the truth of what it carries in it, because it is that and not something fortuitous, not baseless, illusory, a vain constructed figure. What is eternal and inherently true in the absolute are brought out as the basic, fundamental realities in all that we see in this world. Therefore, the manifested reality is self-existent in these fundamental aspects. But all that is not fundamental, all that is temporary, is phenomenal. It is form and power dependent on the reality it expresses. It is real by that and by its own truth of its significance. It is real by the truth of what it carries in it. This is because it is that manifestation of the reality and not something fortuitous, not baseless, illusory, a vain constructed figure. Thank you, sir. Thank you. நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரியாலிட்டியினுடைய, அதாவது மெய்ப்பொருள், பரம்பொருள், டிவைன் வச்சுக்கலாம். டிவைனினுடைய அடிப்படை அம்சங்கள், டிவைனினுடைய அடிப்படை அம்சங்கள் எல்லாத்திலும் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அதனுடைய வெளிப்பாட்டிலையும் இருக்கு. சிம்பிள் உண்மை என்னன்னா, டிவைனினுடைய ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்திலையும் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அதனுடைய வெளிப்பாட்டிலையும் இருக்கு. எவையெல்லாம் வெளிப்பட்டுள்ளனவோ அது எல்லாத்திலையும் அந்த டிவைனுடைய ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட் இருக்கு. இதுதான் உண்மை.
இதை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா நேச்சுரலி நமக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த உலகம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உலகம் வந்து நமக்கு பார்க்கறதுக்கு கல்லும் மண்ணும் மரங்களும் மனிதர்களும் விலங்குகளும் அதெல்லாம் சார்ந்த ஒரு விஷயமா தான் நமக்கு படுது. அது அவ்வளவுதானா அப்படின்னா அது கிடையாது. அது என்ன அப்படின்னா அதுதான் வந்து மேனிஃபெஸ்டட் ரியாலிட்டி அப்படிங்கிறார். மேனிஃபெஸ்டட் ரியாலிட்டின்னு என்ன அர்த்தம்? அந்த பரம்பொருள் தான் இந்த உலகமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டுள்ளது. அதில் உள்ள மனிதர்களாகவும் பல்வேறு விஷயங்களாகவும் அந்த பரம்பொருள் தான் வந்து இருக்கு, வெளிப்படுத்தி கொள்கின்றது. நம்மால மீண்டும் மீண்டும் ஏன் நம்மால புரிந்து கொள்ள முடியலன்னா, அந்த நமக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் இல்லை, நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியல. நம்ம பார்க்கறதெல்லாம் வெறும் வெளியில உள்ள தோற்றத்தை தான் பார்க்கிறோம். ஆனா அது என்ன உண்மையிலேயே? அது மேனிஃபெஸ்டட் ரியாலிட்டி அப்படிங்கிறார். இந்த மேனிஃபெஸ்டட் ரியாலிட்டி அப்படிங்கிறது, மேனிஃபெஸ்டட் ரியாலிட்டின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, வெளிப்பட்டிருக்கும் அந்த பரம்பொருளினுடைய மெய்மை. வெளிப்பட்டிருக்கும் மெய்மை வெளிப்படாமலும் இருக்கும், வெளிப்பட்டு இருக்கும் இல்லையா? ரெண்டு விஷயம். பரம்பொருள் எப்படி இருக்கும்? வெளிப்படாம இருக்கும், பீயிங்கா இருக்கும், பிகமிங்கா வெளிப்பட்டு இருக்கும். உலகம் என்பது வெளிப்பட்டு இருக்கும் நிலை. அந்த வெளிப்பட்டு இருக்கும் நிலையில் இருக்கக்கூடிய அந்த தன்மை வந்து அந்த 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 மேனிஃபெஸ்டட் ரியாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா, அது அதனுடைய அடிப்படை அம்சங்கள்ல தானே இருக்கின்றது. எல்லாத்தினுடைய அடிப்படை அம்சங்களிலும் இந்த வெளிப்பட்டு இருக்கும் இறைத்தன்மை அடிப்படையாகவே தானே இருக்கின்றது. செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் இன் திஸ் ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ். அது இருக்கிறதுனால தான், ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ்ல தானாகவே அது இருப்பதனால தான் அது தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றது. இந்த புவி வந்து வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அந்த புவி வந்து டிவைன் மேனிஃபெஸ்டேஷன். இந்த டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற அந்த தன்மை, அந்த டிவைன் தன்மை, இறைத்தன்மை அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, அந்த புவியினுடைய அடிப்படை தன்மையிலே இருக்கு அப்படிங்கிறார் பகவான். ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்லேயே அந்த தானாகவே இருக்கின்றது அப்படிங்கிறார். த மேனிஃபெஸ்டட் ரியாலிட்டி இஸ் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட். அது வந்து தானாகவே இருக்கின்றது இன் தீஸ் ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறார். அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த உண்மையான விஷயங்கள், மெய்ப்பொருள் சார்ந்த விஷயங்கள், ஆல் த பேசிக் ரியாலிட்டிஸ் அப்படிங்கிறார். இந்த உலகம் இருக்கின்றது, இந்த உலகத்திற்கு பின்னால ஏதோ ஒரு உண்மை இருக்கின்றது, அதுதான் வந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஸோ எல்லாத்துக்கும் அடிப்படையில இந்த பேசிக் ரியாலிட்டிஸ் இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் அடிப்படையில ஒரு பேசிக் ரியாலிட்டி இருக்கு. அது இருக்கிறதுனால தான் அது தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றது. இந்த பேசிக் ரியாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அனைத்திற்கும் மூலமாக இருக்கக்கூடிய அந்த உண்மைகள், அந்த மெய்ப்பொருள் சார்ந்த விஷயங்கள் உண்மையிலேயே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது எதனுடைய வெளிப்பாடாக இங்கு காணப்படுகின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த முழுமுதற் பொருளான அந்த பரம்பொருள் இருக்கின்றது இல்லையா, அதனுடைய சாஸ்வதமான அம்சங்கள், அதில் எதெல்லாம் சாஸ்வதமாக இருக்கின்றதோ, எவையெல்லாம் அதனுள் அடிப்படையிலேயே உண்மையாக இருக்கின்றதோ அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த பேசிக் ரியாலிட்டிஸ் அனைத்தினுள்ளும் காணப்படும் அடிப்படை உண்மைகள் அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்கின்றன. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா, இது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பூமி, இதில் பார்க்கக்கூடிய விஷயம், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து மேனிஃபெஸ்ட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ்ல நம்ம சொல்றோம், மனதளவுல சொல்லலை. மனதளவுல வெறும் பூமின்னு தான் சொல்லுவோம், புவி, அதில் உள்ள விஷயங்கள் அப்படிதான் சொல்லுவோம்.
இந்த ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் லெவலில் ஒருத்தர் பார்த்தாரு அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு என்ன தெரியும், இந்த புவி, இந்த ஏர்த் எல்லாமே வந்து அவர் என்ன எப்படி பார்ப்பாரு, ஒரு மேனிஃபெஸ்ட் ரியாலிட்டியா பார்ப்பாரு. எல்லாத்தையும் வந்து ஒரு பரம்பொருளினுடைய வெளிப்பாடுகள் தான் இவை அப்படின்னு பார்ப்பாரு. சரி, இந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடுனா அந்த பரம்பொருள் சார்ந்த அந்த மெய்ப்பொருள் எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் பேஸ்ல ஒரு ரியாலிட்டி இருக்கு, அதுல தானாகவே இருக்கின்றது என்பதையும் அவர் பார்ப்பார். இன்னும் சற்று அவர் ஆழமாக அவர் பார்க்க போனா, இதெல்லாம் எங்கிருந்து வருகின்றன அப்படின்னு இன்னும் ஆழமாக பார்த்தா, அந்த முழுமுதலான ஆதி நிலையில் இருந்து எவையெல்லாம் சாஸ்வதமாக இருக்கின்றதோ, எவையெல்லாம் அதில் வந்து இன்ஹெரன்ட்லி ட்ரூ, அதனுடனான உண்மையாக இருக்கின்றதோ அதனுடைய வெளிப்பாடுகளாகத்தான் அனைத்துமே இருக்கின்றன அப்படிங்கிறத பார்ப்பார். ஸோ இதில் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எவையெல்லாம் இந்த புவியில வந்து இந்த பூமியில வந்து வெளிப்பட்டு இருக்கின்றனவோ எல்லாம் உலகத்துல காணக்கூடிய அனைத்து விஷயங்களும் எல்லாமே இறைவனுடைய வெளிப்பாடுகள். அந்த இறைவனுடைய வெளிப்பாடுகள் சார்ந்த உண்மை அடிப்படையிலேயே இருக்கின்றது. அந்த அடிப்படையிலேயே அந்த உண்மை இருப்பதனால்தான் இறைவனுடைய வெளிப்பாடாக இந்த உலகத்தில் அனைத்துமே காணப்படுகின்றன. இது எல்லாத்துக்கும் மூலம் எங்க இருக்கு அப்படின்னா, அந்த அப்சல்யூட், அந்த முழுமுதற் பொருள்ல தான், அது வந்து அந்த சாஸ்வதமான இருக்கக்கூடிய அந்த முழுமுதற் பொருள்ல தான் எல்லாத்துக்கும் மூலம் இருக்கின்றது. இந்த கருத்தை தான் சொல்கின்றார் பகவான். இங்க இன்னொரு கருத்தை சொல்றார். இது வந்து அடிப்படையில ஃபண்டமெண்டலா என்ன அர்த்தம், அடிப்படையில இதான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சில விஷயங்கள் அது மாதிரி ஒரு சாஸ்வதமான ஒரு அடிப்படைத்தன்மை இல்லாம இருக்கலாம். சில விஷயங்கள் இந்த உலகத்திலே பார்த்தோம் அப்படின்னா தற்காலிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கின்றன. சில விஷயங்கள் ஃபண்டமெண்டலா அடிப்படைத்தன்மையை உடையவர்களா இருக்கின்றன. சில விஷயங்கள் வந்து டெம்பரரியா இருக்கு. இந்த சமயம் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகின்றது, அப்ப அடுத்த நிமிஷம் அந்த நிகழ்ச்சி கம்ப்ளீட்டா மறைஞ்சு போயிடுது, கம்ப்ளீட்டா அந்த இடத்துல இல்லாம போயிடுது. அது நம்ம என்ன சொல்றோம், டெம்பரரி ஃபினாமினன் அப்படிங்கிறோம் இல்லையா. டெம்பரரியா நடக்கக்கூடிய விஷயங்களும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கின்றன. இதுவும் பார்த்தோம் அப்படின்னா அது டெம்பரரியா இருந்தாலும் நம்மளுடைய கண்ணுக்கு வந்து ஒரு தற்காலிகமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து எதை சார்ந்து இருக்கின்றன என்றால் அதுவும் it is form and power dependent on the reality it expresses. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா எதையெல்லாம் நம்ம வந்து தற்காலிகமாக இருக்கின்றதோ தோன்றி மறைகின்றனவோ அதுவும் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் அந்த மெய்ப்பொருளை சார்ந்த விஷயங்களாகத்தான் காணப்படுகின்றன அப்படிங்கிறார். அதுவும் உண்மைதான் அப்படிங்கிறார். All that is temporary is phenomenal, is form and power dependent on the reality it expresses and is real by that. அது உண்மைதான். And by its own truth of significance, the truth of what it carries in it. அதுக்குள்ளே ஒரு உண்மை இருக்கு அப்படிங்கிறார். Because it is that and not something fortuitous அப்படிங்கிறார். Fortuitousனா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆக்சிடென்டா நடக்கல அப்படிங்கிறார். அதுவும் ஏதோ ஒரு அந்த மெய்ப்பொருளை வெளிப்படுத்தும் விஷயங்கள் காரணமாகத்தான் அனைத்துமே நிகழ்கின்றன. எவையெல்லாம் தற்காலிக நிகழ்வுகள் என்று கூறுகின்றோமோ அவையும் பார்த்தோம் அப்படின்னா அவையும் ஏதோ ஒரு தனக்குள்ளே உள்ள உண்மையை வெளிப்படுத்தும் விதமாக அவை எல்லாத்துக்கும் பின்னால் உள்ள அந்த பரம்பொருளை சார்ந்தும் தான் இருக்கின்றன. ஒரு மெய்மையை சார்ந்துதான் அனைத்துமே நிகழ்கின்றன அப்படிங்கிறார். டிபெண்டன்ட் ஆன் த ரியாலிட்டி இட் எக்ஸ்பிரஸஸ் and is real by that, உண்மை, and by its own truth of significance. The truth of what it, ஒன்னும் அதுக்குள்ள ஒரு உண்மையை வந்து தாங்கி வருகின்றன. உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் பின்னாடி ஏதோ ஒரு உண்மையை தான் அவை தாங்கி வருகின்றன. The truth of what it carries in it, because it is that and not something fortuitous அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா அந்த உண்மைதான், அது ஏதோ ஒரு உண்மை. ஏற்கனவே பார்த்தோம் இந்த பரிணாமத்துல ஒட்டுமொத்த பரிணாமமே மறைந்துள்ள அந்த சீக்ரெட் கான்சியஸ்னஸ் வெளிப்படுத்த விதமாகத்தான் ட்ரூத்
வெளிப்படுத்தும் விதமாகத்தான் பரிணாமம் நடைபெறுகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால பகவான் என்ன கூறுகின்றால், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஆக்சிடென்டா நடக்கல அப்படிங்கிறார். ஏதோ ஒரு உண்மையைத்தான் வெளிப்படுத்துகின்றன அப்படிங்கிறார். நாட் சம்திங் ஃபார்ச்சுவிட்டியஸ் அப்படின்னு அர்த்தம். தற்செயலாக நிகழ்வது போலையோ, பேஸ்லெஸ் எந்த விதமான அடிப்படை தன்மையும் இல்லாமலேயோ, இல்லியூசரி மாய தோற்றமாகவோ, ஒரு பயன் இல்லாத ஒரு தோற்றமாகவோ இருப்பது இல்லை அப்படிங்கிறார். எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ரியாலிட்டி இருக்கு அப்படிங்கிறார். அப்படின்னா நம்ம அடுத்த கேள்வி வரும், ஏன் இந்த போர்கள் நடக்கின்றன, ஏன் அழிவு ஏற்படுகின்றது அப்படின்னு. அது காரணம் இருக்கின்றது. அது காரணம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எல்லாத்துக்கு பின்னாடி ரியாலிட்டி மெய்ப்பொருள் இருக்கின்றது. மெய்ப்பொருளை சார்ந்துதான் இயங்குகின்றன. அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த மென்டல் கான்சியஸ்னஸ்ல இருக்கிற வரைக்கும் நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜில் தான் புரிஞ்சுக்க முடியும் நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு பிராக்டிக்கலா ஒருத்தர் கேள்வி கேட்டார்னு வச்சுக்கோ, ஏன் இவ்வளவு உலகத்தில் அழிவுகள் நடைபெறுகின்றன, எவ்வளவு பேர் ஏன் இந்த போர்களில் உயிர் சேதம் ஏற்படுகின்றது, இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, காரணம் நம்மால கண்டறிய முடியும். எப்பொழுது என்றால், நாம் அந்த ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் போனா அதற்கு பின்னால் உள்ள காரணத்தை நம்மால கண்டுபிடிக்க முடியும். மைண்ட்ல இருக்கிற வரைக்கும் நம்ம காரணம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அவைகளுக்கு பின்னால ஏதோ ஒரு உண்மை இருக்கின்றது அப்படின்னு தான் பகவான் சொல்றார். அது தற்செயலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். Even what deforms and disguises, as falsehood deforms and disguises truth, evil deforms and disguises good, has a temporal reality as true consequences of the inconscience. But these contrary figures, though real in their own field, are not essential, but only contributory to the manifestation, and serve it as a temporal form or power of its movement. The universal, then, is real by virtue of the absolute, of which it is a self-manifestation. And all that it contains is real by virtue of the universal, to which it gives a form and figure. Thank you. Yes, Paddy. Anima Paddy. We see things in this world which deform and disguise the reality. Falsehood deforms and disguises truth. Evil deforms and disguises good. Even such things have a temporal reality as true consequences of the inconscience. But these contrary figures, though real in their own field, are not essential but only contributory to the manifestation. They serve the manifestation as a temporal form or power of its movement. The universal then is real by virtue of the absolute, because the universe is a self-manifestation of the absolute. All that the universe contains is real by virtue of the universal. It is the universe which gives a form and figure to all things contained in it. Padikva? Yes. The first point to note is that the absolute, which is beyond definition, beyond description, which is self-existent, is not only transcendent, but also it is the origin, the support, and the secret reality of things in our world. Being above the reach of mind, this does not submit itself to mental analysis, but it is possible to seize in our consciousness the fundamental aspects and the powers and figures in which it is manifest in this world. The phenomena, objects, realities derive their truth from this absolute reality. They may be temporary, subject to change. Still, whatever element of truth is there in our transient things, that is derived from this reality. And what is the universe? The universal is real by virtue of the absolute, of which it is a self-manifestation.
The point to note is that there is no gulf, impassable gulf between the universe and the absolute, for the simple reason that the absolute forms the secret reality of the universal. The universal is a manifestation of the absolute. Sri M.P. Pandit Talks on the Life Divine, Volume 2, page 300. Thank you. Thank you. இப்ப நம்ம பொய்மையை பார்க்கின்றோம். உலகத்துல பொய்மை பார்க்கிறோம் இல்லையா? ஃபால்ஸ்ஹுட் பார்க்கிறோம். அந்த ஃபால்ஸ்ஹுட் என்ன செய்யுது? உண்மையை அது உருமாறி நமக்கு வழங்குகின்றது. உண்மையை பொய்மை போல ஒரு தோற்றத்தில் வழங்குகின்றது. பொய்மை என்ன செய்கின்றது? உண்மையை அது உருமாற்றம் செய்கின்றது. டிஃபார்ம்ஸ் அண்ட் டிஸ்கைசஸ் ட்ரூத். உண்மையை மறைக்கின்றது. பொய்மை உண்மையை மறைக்கின்றது. அதே போல தீமை என்ன செய்கின்றது? நன்மையை உருமாற்றம் செய்கின்றது, நன்மையை மறைக்கின்றது. Evil deforms and disguises good அப்படிங்கிறார். இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? இதெல்லாம் அந்த மெய்ப்பொருளை சார்ந்த ரியாலிட்டியை சார்ந்த விஷயமா? எப்படி இதை நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா, இதுக்கு ஒரு தற்காலிகமான ஒரு உண்மைத்தனம் இருக்கின்றது அப்படிங்கிறார். தற்காலிகமான ஒரு உண்மைத்தனம் இவைகளுக்கும் உண்டு அப்படிங்கிறார். ஹேஸ் எ டெம்பரல் ரியாலிட்டி அப்படிங்கிறார். எதன் விளைவாக ஏற்படும் ஒரு தற்காலிகமான ஒரு உண்மைத்தனம் இவைகளுக்கு கிட்டுகின்றன என்றால் as a true consequences of the inconscience. ஏன்னா இதுக்கு பேஸ் இன்கான்சியன்ஸ் தானே. பொய்மைக்கும் தீமைக்கும் பேஸ் இன்கான்சியன்ஸ். அதன் விளைவாகத்தான் இந்த பொய்மையும் தீமையும் வெளிப்படுகின்றன. அதனுடைய உண்மையான வெளிப்பாடுகளாகத்தான் இவைகள் காணப்படுகின்றன. அதனால அதற்கும் ஒரு டெம்பரல் ரியாலிட்டி, ஒரு காலம் சார்ந்த ஒரு உண்மைத்தன்மை அதற்கும் இருக்கின்றது அப்படிங்கிறார். இதெல்லாம் எதிர்மறையான விஷயங்கள் இல்லையா? ட்ரூத்துக்கு ஆப்போசிட்டா நம்ம ஃபால்ஸ்ஹுட்டை பார்க்கிறோம், குட்டுக்கு ஆப்போசிட்டா ஈவில பார்க்கிறோம். இதெல்லாம் எதிர்மறையான விஷயங்கள், கான்ட்ரரி ஃபிகர்ஸ் இதெல்லாம். ஆனா நம்ம தான் அனுபவிக்கிறோம். இப்ப யாராவது பொய் சொன்னா அதோட பொய்யினுடைய அது நம்மை பாதிக்கின்றது. ஒருவர் நமக்கு தீங்கு செய்தால் அந்த தீங்கு நம்மை பாதிக்கின்றது. ஸோ அந்த சமயத்தில் அது ரியல் இல்லையா? தோ ரியல் இன் தர் ஓன் ஃபீல்ட். உண்மைதான், அது அந்த சமயத்தில் பாதிக்கின்றது. ஆனால் இவைகளுக்கெல்லாம் ஒரு அடிப்படை தன்மை உண்மை இருக்கின்றதா என்றால் இல்லை. இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த ஃபால்ஸ்ஹுட், ஈவில் அண்ட் ஃபால்ஸ்ஹுட் அப்படிங்கிற ராங் ஈவில் அண்ட் ஃபால்ஸ்ஹுட் அப்படிங்கிற சாப்டர்ல என்ன பகவான் கோரியுள்ளார் என்றார், ட்ரூத்தும் குட்டும் தான் அப்சல்யூட் அப்படிங்கிறார். ட்ரூத் அண்ட் குட் அப்படிங்கிறது தான் அப்சல்யூட். ஈவில் அண்ட் ஃபால்ஸ்ஹுட் அப்சல்யூட் கிடையாது, அப்சல்யூட்னஸ் கிடையாது. அதுக்கு பேஸ் கிடையாது. பேஸ் உண்மைக்கும் நன்மைக்கும் தான் இருக்கு. ஏன்னா அது ரெண்டும் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட், தானாகவே இருப்பவை. உண்மையும் நன்மையும் தானாகவே இருப்பவை. வேறஸ் தீமையும் பொய்மையும் வேறொன்றை சார்ந்து இருப்பவை. எங்கு உண்மை இல்லையோ அங்குதான் தீமை வருகின்றது. எங்கு நன்மை குறைகின்றதோ அங்கு தீமை ஏற்படுகின்றது. தே ஆர் டிபெண்டன்ட் ஆன் இட். எப்படி லைட் அண்ட் ஷேட் ஷேட் இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் லைட்டோ, அதே போலதான் சார்ந்து இருப்பவை. தே ஆர் நாட் அப்சல்யூட்ஸ். இந்த தீமை எதிர்மறையான விஷயங்களுக்கு அப்சல்யூட்னஸ் கிடையாது. அதனால்தான் பகவான் என்ன சொல்றாரு, அது என்னதான் தீவிரமா இருந்தால் அதுக்கு அப்சல்யூட்னஸ் கிடையாது, நிரந்தரமாக இருக்கவே முடியாது அப்படிங்கிறார். ஆர் நாட் எசென்ஷியல், தோ ரியல் இன் தர் ஓன் ஃபீல்ட் ஆர் நாட் எசென்ஷியல் அப்படிங்கிறார். ஆனா அவைகளும் என்ன செய்கின்றன, இந்த உலகத்தினுடைய வெளிப்பாட்டில் அவைகளுக்கும் பங்கு இருக்கின்றது. பட் only contributory to the manifestation and serve it as a temporal form and power of its movement. ஏதோ தற்காலிகம் காலத்தை தொட்ட ஒரு வடிவமாகவும்
சக்தியாகவும் அந்த இயக்கத்தில் அவைகள் செயல்படுகின்றன அப்படிங்கிறார். இது சும்மா பகவான் எதுக்கு சொல்றாருன்னா ஒரு இடைக்கருத்தாகத்தான் சொல்றார். பேசிக்கா என்ன பகவான் இந்த பேராகிராஃப்ல சொல்ல வர்றார், பேசிக்கா என்ன அப்படின்னா அதுதான் கடைசியா நம்ம பார்க்க போறோம். The universe is real by virtue of the absolute அப்படிங்கிறார். இந்த பிரபஞ்சம் உண்மை. எதனால் உண்மை? அந்த பரம்பொருளின் காரணமாக இது உண்மை அப்படிங்கிறார். The universe then is real by virtue of the absolute, of which it is a self-manifestation. அந்த பரம்பொருளினுடைய சுய வெளிப்பாடுதான் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறார். அந்த முழு முதலான அந்த பரம்பொருள், தி அப்சல்யூட், அதனுடைய ஒரு சுய வெளிப்பாடு தான் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறார். ஸோ இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது அப்படிங்கிறார். இந்த சாப்டர் எப்படி போகுது அப்படின்னா, இந்த கோர்ஸ் எப்படி போகுதுன்னா, ஏற்கனவே பார்த்த கருத்துக்களை வேறொரு கோணத்தில் வலியுறுத்தி கூறுவது நம்பர் 1. அப்புறம் அது எங்கெல்லாம் வாழ்விற்கு சம்பந்தமாக இருக்கின்றது, அப்புறம் எங்கெல்லாம் அது அதனால முழுமையாக வாழ்வையும் பிரபஞ்சத்தையும் விளக்க முடிவதில்லை. இந்த ரீதியில் தான் இந்த ஆர்குமெண்ட்லாம் போயிட்டு இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஏற்கனவே பார்த்த விஷயங்களை பகவான் வேறொரு கோணத்தில் உறுதி செய்கின்றார். அதனால என்ன உறுதி செய்கின்றார்? அஃபர்மேஷன், யூனிவர்ஸ் இஸ் தென் பை ரியல் பை வர்ச்சு ஆஃப் த அப்சல்யூட், இல்லையா? அது அப்சல்யூட் இருக்கிறதுனால இந்த உலகம் இருக்கின்றது, அதனால உண்மை. அப்புறம் இந்த பிரபஞ்சத்துல எதெல்லாம் இருக்கோ, இந்த உலகத்தில் என்னென்னவெல்லாம் இருக்கோ அது அனைத்தும் உண்மை அப்படிங்கிறார். ஆல் தட் இட் கண்டெய்ன்ஸ் இஸ் ரியல் பை வர்ச்சு ஆஃப் த யூனிவர்சல். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் எது வடிவத்தையும் உருவத்தையும் வழங்குகின்றது என்றால் இந்த பிரபஞ்சம் தான் அந்த வடிவத்தையும் உருவத்தையும் வழங்குகின்றது. அந்த பிரபஞ்சம் அந்த முழுமுதற் பொருளினுடைய வெளிப்பாடு. அதனால ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ரியல் அப்படின்னு முடிக்கிறார் பகவான். இந்த சாப்டரை ஏற்கனவே பார்த்த அந்த கருத்தை வலியுறுத்தி பகவான் இங்க முடிக்கின்றார். ஸ்ரீ எபிபண்டியோட எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப இது வரைக்கும் பார்த்த கருத்துக்களினுடைய ஒரு ஜிஸ்ட பகவான் கொடுத்திருக்கார். முதல்ல அப்சல்யூட் நம்மளால டிஸ்கிரைப் பண்ண முடியாது, இல்லையா? அது எல்லாத்தையும் கடந்த நிலையில இருக்கின்றது. அதை நம்மளுடைய இட்ஸ் பியாண்ட் த ரீச் ஆஃப் த மைண்ட்னால அதை கிராஸ் பண்ண முடியாது. ஆனா ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ்னால அதை நம்மளால உள்ள வாங்கிக்க முடியும். அப்புறம் நம்ம தற்காலிகமா உலகத்தில் பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அவைகள் அவைகளுக்கு பின்னால் உள்ள உண்மைத்தன்மையை எதனிலிருந்து தெரிவித்துக் கொள்கின்றன என்றால் அந்த முழுமுதலான அந்த பொருளில் இருந்து மெய்மையிலிருந்து தான் அனைத்துமே அவைகளினுடைய மெய்மைத்தன்மையை பெற்றுக்கொள்கின்றன அப்படிங்கிறார். அது தற்காலிகமாக இருந்தாலும் சரி, மாற்றத்திற்கு உட்பட்டாலும் சரி, பேஸ் அந்த ரியாலிட்டி தான். தோன்றி மறையக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் அதற்கு பின்னால் உள்ள உண்மை அந்த பரம்பொருள் இருந்துதான் தெரிவிக்கப்பட்டது அப்படிங்கிறார். பிரபஞ்சம் என்பது உண்மை, அது முழுமுதற் பொருளில் இருந்துதான், முழுமுதற் பொருளினுடைய ஒரு சுய வெளிப்பாடு. அதனால இந்த பிரபஞ்சத்திற்கும் அந்த அந்த முழுமுதலான அந்த பரம்பொருளுக்கும் இடையில் கடக்க முடியாத ஒரு பிரிவோ ஒரு கேப்போ கிடையாது, இம்பாசிபிள் கல்ஃப் கிடையாது. அதனுடைய வெளிப்பாடு தான் இதுங்க போது எங்க அந்த கேப் இருக்கும், இல்லையா? அந்த பிரபஞ்சத்தின் மறைந்துள்ள அந்த சீக்ரெட் ரியாலிட்டி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பரம்பொருள் தான். The universe is a manifestation of the absolute என்று அவர் முடிக்கின்றார். இந்த ஒரு சுருக்கமான விளக்கத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த கருத்துக்களினுடைய ஒரு ஜிஸ்ட் சாராம்சம் நமக்கு தெரியும். ஸோ நம்ம இத்துடன் இந்த செஷனை நாம் முடித்துக் கொள்ளலாம்.